பூலோகத்தில் கூடியிருந்தால் தேவர் சபை என்று உருத்தாக்கலாம். தற்சமயம் பூலோகத்தில் கூடியிருப்பது இது ராஜ சபையே தான். இந்த ராஜ சபையிலே ஆனா பிறந்த அப்பமார்களும் என்ன பிறந்த என்னுடைய அருமை சகோதரிகளும் எவ்வளவு நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறாங்க. திறந்திருக்கிறார்களே இருந்தாலும் நாட்டு நாடு மகாநாடு நீர்வள நிலவள தனவள குடிவளம் பொருந்திய மச்சமா நகரத்து ஒப்பாகி நகரத்தின் பேர் என்ன? வெத்தலை பார்க்குவாங்க. நீ வாத்தியார் சொல்ல பங்காளி ஊருக்கு சேர்ந்த கல்லுக்கடமை. பங்காளி ஊருக்கு சேர்ந்த கல்லுக்கடை மேடு. ஆமா இருந்தாலும் தூண்டாமணிகளுக்கு குளிருட்டு இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை. ஐயோ அது யாருங்க? யார் தெரியுமா? சொல்லுங்க. ஜருகி சேர்ந்த அண்ணா முத்தண்ணா அவர்கள். முத்தண்ணன் ஆமா அவருடைய இன்சார்ஜில் தான் இந்த நாடகம். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கல்லுக்கடை மேட்டுல வந்து நாடகம் ஆடுற மாதிரி. ஆமா அவருதான் இவர் வீட்டை வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தாரு. இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்த பெரிய அவர் பேர் என்ன? பூசேன்னு சொல்லு. யாராக வந்திருக்கிறேன் ஆடி தவிக்கிறேன். யாராக வந்திருக்கிறேன்? ஓ மன்னா. டேய் ஓ மன்னா நான் யாராக வந்திருக்கிறேன் சொல்லவா? சித்திர வடிவம் உள்ள சீலன் என் பேர் உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு நீ சொன்ன வார்த்தையை மறந்து விட்டு நீ. அப்படியா? என் பேரோ என்ன பேர் தெரியுமா? குணபூஜ மன்னனே. என் பேரு குணபூஜ மன்னனுக்கு. குணபூச மன்னனை சொல்றியே? ஆமாங்க. இப்பேற்பட்ட மன்னன் பெற்று எடுத்தாங்களா? ஓய ஓப்பாரு. என்னது ஓய ஓய? அப்படியா? கொண்டு போவா கூடாது. திருப்பியா துப்பத்தை
முதல்ல தான் அவன் கூப்பிட்டான்னு போய் உதவாங்க திருப்பி இவன் கூப்பிட்டு உதவாங்க மகாராஜா சரி உண்மையில யார் கூப்பிட்டாலும் போலங்க சரி சரி குணத்திலே சிறந்த குணபூசம் மண்டேன்னு சொல்றீங்க இப்பேற்பட்ட மா வீரனை பெற்றாங்களே ஓய வா பாரு அப்படியா உன்னை பெற்ற தாய் தந்தை அப்படியா என்ன 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடியில் அங்கத்தில் சுமந்து வாடா மகனே வாடா என் மகனே யார பார்த்து அந்த தாயாளி யார பார்த்து மாமாளே இந்த வாளை புடிச்சிட்டு வாடா மகனே இது புடி கையில இத புடிச்சிட்டு வாடா மகனே அடிக்க மாட்டாரு இது ரெண்டு கையில புடி ரெண்டு கையில வாடா மகனே வாடா மகனே அந்த சத்தவங்களுக்கு தான் மாலை போடுவாங்க அவன் சொன்னாலும் நீ கேக்குறியா நீ எல்லாம் சத்தரவதி இருக்கறங்கடா என்ன 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடி அங்கத்துல சுமந்து பெற்றாலே அங்கத்தில் சுமந்த புண்ணியபூதி பேர் புண்ணியபதி என் தாய் யார் தெரியுமா என்ன 10 மாசம் தாண்டு வந்து அந்த தாண்டு வந்து உன் பேர் குணபூச மகாராஜா ஆமா குணபூச மகாராஜா அவன் அக்குர் மகாராஜ் அவன் அழிஞ்சு போயிருவான் என்ன பெற்ற தாயா தெரியுமா சித்திரவர்ணி என் தாயார் ஐயோ குணபூச மகாராஜனே நீ அப்படி போகிறே அப்படின்னு அது என்னது தெரியாதா அடடா மீ அம்மக்க பூக்கு பண்ணி செஞ்சா தனிக்கு முகாடு ஐயோ அதுமே தெரியாதே நீ அம்மக்கு பூக்கு பண்ணி செஞ்சா தனிக்கு முகாடு அதுமே தெரியாது சொல்றதுக்கு ஆளுக்குது மகாராஜா ஓய் மகாராஜா தெரியுமா மகாராஜா பக்கமா வர நீவோட உமர் நான் சொன்னதடா நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிதான் சொல்லுவேன் நான் பொய்யே சொன்னதில்லை வா என்னது சொல்லு என்ன தெரியுமா உங்க அம்மாவா உங்க அப்பாலே அவனால மறைச்சு சொன்னான் நீ அக்குறும் பேசுற ஏன்னா அங்க தாய் மாரே தங்கச்சி மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அம்மால உங்களுக்கு உங்க அப்பா என்ன பண்ணிக்க அவனா நீயா வந்து மறைச்சு சொன்ன அப்படியே சொல்லிட்டு போறான் ஏண்டா இதெல்லாம் வார்த்தை தானே
மகாராஜா ஆ. உனக்கு வாத்தியாரே அவன்தான் வரும்போது மேட்சில ஒரு மேய்ச்சல்ப்பா, வண்டியில சாமி. அவனோட அது போயிட்டு வந்தான். கருத கருத மாட்டாங்க. சரி உன் பேர் குணபூச மகாராஜா. உன் தாயி சித்திரவர்ணி. சரி. உன் தந்தையார் யார்? அப்படியா? ஒரு தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று இருக்கும். ஆமா. என் தந்தையாரு யார் தெரியுமா? ஒண்ணுப்படாதீங்க. என் வீட்டுக்காரிக்கு நான் ஒரே பிரச்சனை. மற்றவங்களுக்கு யார்? நான் இன்னொருத்தன் தான் கூட கண்டுக்க மாட்டான். உன் தாயா தந்தையாரு யார் தெரியுமா? ஐயா என்ன வளர்த்தது ஒரு தந்தையாரு. என் தந்தையாரு. ஐயா எனக்கு தந்தையாரு பேரு இருப்பேன். அந்த பேரு சொல்றேன். ஐயா என்ன பேரு வைத்து தந்தையாரு. என் தந்தையாரு. அந்த சித்திரவர்ண என் தந்தையாரு. என் தந்தையாரு. ஐயா அந்த சிறப்படுங்க அங்க வளர்த்து வந்தா அந்த சித்திரவர்ண என் தந்தையாரு. என்ன வளர்த்த தந்தையாரு. என்ன வளர்த்தது ஒரு தந்தையாரு. நண்பா தாய் சித்திரவர்ணி. தந்தையார் சித்திரவர்ணன். சித்திரவர்ணிக்கு பிறந்த ஆ. உங்க பேரு குணபூச மகாராஜா. ஆ. அவன் குணபூச மகாராஜான்னு சொல்றீங்க. ஆமா. ஐயா மகாராஜா அவர்களே, ஆ. நீங்க வாழக்கூடிய நகரம் அப்படியா? டேய் ஆ. நான் ஆண்டு ஏய்! அவங்க சொல்றாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நண்பா ஆ? ஆளக்கூடிய நாடு இறந்து தானே? இல்ல இல்ல அதான் தாய் சித்திரவர்ணி என்று சொல்கிறாய். உங்களுடைய நாடு நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் ஆ. எப்பேற்பட்ட தேசம் தெரியுமா? இப்பதான் போடுவாங்க, அப்பதான் போடுவாங்க. என் தேசமாகும். ஐயா எனக்கு தேசமாக சொல்லையோ அந்த விருந்து நான் நந்தனாபுரி எனது தேசம். ஐயா நான் வாழ்ந்து வரும் தேசமாது என் தேசமாகும். நண்பா ஐயோ மேரேஜ் நடந்திருக்கா? அப்படின்னா அது என்னது? ஐயே
குழலக்காரன் ஈரோட்ல இருந்து செங்காலும் சூளையில ஓமையும் மொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? லவ் பண்ணி எப்படியா ஓமை அங்க இருந்து வந்தா பே பே பேன்னா என்ன தா பே 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 அப்படி நான் கண்டுக்கிட்டேன். அப்படியா? என் கூட்டுக்காரிய குழல் ஊதுறவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி சரி. லவ் பண்ணி ஈரோட்டு. ஏண்டா கூட்டிட்டு வந்தது மகாராஜா, ஆ? இருங்க இருக்கட்டும். கொள்ளக்கார ஓமிச்சியை தான் கூட்டிட்டு வரட்டும். ஓமிச்சி பாஷை இவனுக்கு எப்படி தெரியும்? ஓமிச்சினுடைய பாஷை எப்படி தெரியும்? ஓமிச்சியிட்ட பழக்கம் இல்லாத ஓமிச்சி பாஷை தெரியுமா? ஏண்டா அப்படிதான் குழல்கார கூட்டிட்டு வந்தாலும் நீ ஓமிச்சி நீ தான் சேர்த்திக்கிட்டு இருப்ப தாயாடி. அதுதான் உனக்கு அந்த பாஷை வருது. ஆ? ஏய் சரி மகாராஜா, மகாராஜா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க டீ வச்சு அப்படியா? அப்படி முன்னே சொல்லிருக்கலாம் இல்லையா? உனக்கு திருமணம் லவ் மேரேஜ்னு உனக்கு தெரியாதா? அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? இருந்தாலும் என்ன மலையிட்டு மனைவி யார் தெரியுமா? ஐயோ ஐயோ, நம்ம பொண்டாட்டி யாருங்க? தாயாளி நம்ம கொண்டாடி பொண்டாட்டி யாருங்க? தாயாளி ஒரு ஆட்டை சொல்லலாம், ஒரு மாட்டை சொல்லலாம், ஒரு கோயிலை கூட சொல்லலாம். நம்ம ஆடா மாடா கோயிலான்னு கூட சொல்லலாம், நம்மளதான்னு கூட சொல்லலாம். ஏண்டா கட்டிய கணவனை முன்பதாக வைத்து மனைவி வந்து உனக்கு எனக்கு பங்கா? உங்க காட்டுல பள்ளியத்துல உங்க வீட்டுல அடுத்த மாடு வந்து மேய்து, உங்க காட்டுல நம்ம காட்டுல மாடு மேய்தல எவ்வளவு ஆசை? அது சொல்லலாம். நம்ம காட்டுல மாடு மேய்துன்னு சொல்லலாம். மனைவியை சொல்லலாமா? கொண்டாடி சொல்லாதராயா, இதையுமே கண்ணாடி போட்ட கண்ணாடி போல கலக்கிற மாதிரி. ஏய், ஒரு கணவன் என்றா ஒரு மனைவி, நம்ம மனைவின்னா அது உனக்கு எனக்கு பங்கா? ஏய் ஐயா என்ன மாலை இந்த மனைவியானோ அங்க அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்னடா குணவல்லி ஆகும். அடி அடி அடின்னு சொல்லிட்டா பேரனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற. நீ அடிச்சு கள்ளி மரத்தாயில அடிச்சு பாரஸ்காரங்க அடி வாங்கி வந்தே இல்லையா? சொல்லி இப்படி கேட்கறதுக்கு நிறைய பேர்ல அடிச்சு கண்டுக்கிட்டாங்களா? மகாராஜா, அவன் மாலையிட்ட மனைவி குணவல்லி. குணவல்லி என்ன அடிச்ச? என்னடா மரம் இருக்கிற மிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, கல்லிப்பா தான் அடிச்சு அடிச்சு என்ன அடிச்சிட்டு இருந்த? கூழ அடிச்சுடா போடா. என்ன நாயம் உனக்கு இங்க வந்து? ஏய், மாலையிட்ட மனைவி திருமணத்தை செய்து அப்படி பள்ளி குழந்தை இருக்குதா? அப்படின்னு என்ன வாயிலி உள்ள ஐயே, குழந்தைங்கறாங்க ஒரு பொண்ணு
வீட்டுக்கு ஒரு அக்கா தண்ணி எடுத்து போச்சு. சரி மேடம் அப்படின்னுச்சா மரியாதை இருந்துக்கா குழல் ஊத மாட்டேன் வேணும் கட்டி செத்து போயிருவேன் சீவகட்டில் அடி வச்சு நம்ம கண்டுக்கிறாங்க பத்தியா கண்ணு பட்டிப்படுத்தல மேடம் பொம்மட்டு தொலையாரு அப்படின்னா என்ன சத்தியமா சொல்ல உன் தலைமையில கை வச்சு சொல்ல உன் தலைமையில கை வச்சு கொள்ளக்கார சொன்னதை ஒத்துக்குவான் உன் தலைமையில கை வச்சு நான் சிவகாட்டில் அடி வாங்கினா அதுக்கு சொல்றாங்க சொல்லி போவேன் என்ன ஊர் புற தெரிவிக்கிற தொடர்புல அடி வாங்குறது. சரி இருந்தாலும் என் மனைவிட்டு மனைவி வழியாக இருந்தாலும் எனக்கு எத்தனை பிள்ளைங்க அன்பா ஐயா எனக்கு அப்பா பிறந்த ஒரே மக குணபுஜ மன்னனுக்கும் குணவல்லிக்கு பிறந்த முத்துராஜன் ஒரே ஒரு பையன் அழகான பையன் மக அத்தை கண்புக்கு பிறந்திருக்கிற முத்துரன். ஆமா ஐயா குணபுஜ மகாராஜன் இப்ப வந்த விஷயம் எதிர்க்காக இருந்தாலும் டேய் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் கானகத்தில் உள்ள மிருகம் எல்லாம் வந்து கானகத்தில் இருக்கிற மிருக ஜாதிகளா வந்து பயிர் பச்சை எல்லாம் அழித்து கொண்டிருக்குது. நாங்க வச்ச வெள்ளாமை எல்லாம் தின்று அழிக்குது. ஆமா தின்றழிச்ச மிருகத்தை கொன்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் வந்து என்னிடத்துல முறையிட்டார் குறை கூறுகிறார்கள். ஆமா அதனால நான் கானக சென்று குடிப்படை குறைகளை தீர்க்க வேண்டும் என்றா இந்த நாட்டில் உள்ள பயிர் பச்சை எல்லாம் அழிக்கிற மிருகத்தை கானகத்துக்கே ஓட்ட வேண்டும். அதனால நான் கானக போக வேண்டும். அதனால மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு நான் போகலாம் என்று தாங்களை வரவழி. என்னுடைய மனைவி பேர் பெயர் என்ன? குணவல்லி. ஓ பொம்பளை கிட்ட சொல்லிவிட்டாங்க போகணும். பொம்பளை கிட்ட சொல்லாத போயிட்டா இந்த காலத்து பொம்பளைங்க சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகம்? ஒரு வேலைக்கு வாட்ட போனா கூட எங்க போனா அவன் எங்க போயிருப்பான் கூச்சிய கட்ட போயிருப்பான். அத்தானுக்கு சந்தேகப்பட பொம்பளைங்களுக்கு. சரி இருந்தாலும் நம்ம வேலை வாட்டிட்டு போனா கூட கூச்சிய கட்ட போயிருப்பான்னு நினைப்பாங்க. அதனால சொல்லி அது ஒண்ணுதான் அப்படி நினைப்பாங்க, என்ன நினைக்க மாட்டாங்க. ஒரு அப்பா அவங்க சந்தேக பழப்பு இப்பதான் எனக்கு ஆதரவு வந்துச்சு. முன்னாட்டம் அந்த சந்தேக பழப்பு நீ மாமியா கட்ட போனல அதே மாதிரி தான் மகாராஜா மாமியா கிட்ட போனது என்னால தவிர அந்த சாமி நான் பாட்டு சினிமாவுக்கு போயிட்டு கண்டார ஒளியாக மாமியா அச்சா முன்னுந்தா மாமியார போன சொல்ல மாட்டான். அந்த தேவடியா என்ன பண்ணிவிட்டா நம்ம பிள்ளை ஆசையா 2 நாளைக்கு இந்த சிலை கட்டிட்டு கொடுக்குறேன். அப்ப நீ எங்க மாமியா சிலை எங்க வீட்டுக்காரி கிட்ட கொடுத்துறேன். எங்க வீட்டுக்காரி சிலை எங்க மாமியா மாத்தி கட்டிக்கிட்டாங்க. எனக்கு இந்த சீலை மாத்திரம் தெரியல. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டத்துக்கு சினிமாவுக்கு போயிட்டேன். அங்க இருந்து வந்து கொண்டாடி எல்லாம் படுக்கணும் அப்ப எனக்கு ஒரு எச்சரிக்கை. மாமியா உரம்பரையா வந்துச்சு தெரியாது வீட்டுல படுத்து விட்டா மாமியா கிட்ட ரொம்ப போயிடும். அப்ப நீ எந்த நேரமும் என் கையில ஒரு நெருப்பு நெருப்பு வச்சு பார்த்தாங்க.
என்னத்துக்கு நான் மாமியா அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறேன், நம்ம வீட்டுக்காரங்க படுக்கணும். பிடிச்சு பார்த்த உடனே ஓ மாமியா புதுச்சேல தானே கட்டிட்டு பாரு அது அடுக்குன்னு படுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்காரர் நம்ம செய்தி கேட்டு அடுப்பு ஒரு படுத்துக்கிட்டு அப்படி நெருப்பி பார்த்துட்டு கீழே போட்டு அச்சாம் போய் பக்கம் உட்காந்து பிடிச்சு ஐக்கு பண்ணேன். திண்ணைக்கு கூட்டிட்டு வந்துடலாம்டாண்ணா சாய்க்க மட்டும் கையத்து குசிரஞ்சா பேச்சு அவங்க அம்மாக்கிறான்னு விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு வந்து திண்ணை மேல உட்காந்து கிடந்தேன். அன்னைக்கு எங்க எனக்கு திண்ணை மேல உட்காரையா மணிக்கு இடம் கொடுக்கலையே. அன்னைக்கு இந்த கண்ணு இங்கிலீஷ் படத்தை செக்ஸ் படத்தை பார்த்துட்டேன். அந்த படத்தை நினைக்க எனக்கு திண்ணை மேல உட்கார கொடுக்கல. சரி அசாமனாச்சும் பக்கம் படுத்து மொல்லண்டிக்கலாம் அப்படின்னு போய் பக்கம் படுத்து அசாம காலத்துக்கு மேல போட்டேன். காலும் தூக்கி சிரிஞ்சு விட்டால பெரிய இங்க அம்மாக்கிறான்னு விடவே மாட்டேங்கிறாள அப்படின்னு பாரு எந்த நேரமும் கையில ஒரு துணி இருக்கும். எட்டத்தோடு வாங்கி சொல்லி போட்டுக்கிட்டேன். அந்த கண்டார ஒலி மாமியா விட்டு ஓடி வந்துருப்பேன். நம்ம பிள்ளை கண்டுக்கிட்டா நம்ம மானம் போயிரும். எப்படி எண்டி தொலைச்சிக்க மாட்டான் அப்படின்னு அவ்வளவு உத்தட்டான். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். போன வாரம் இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வாரம் இப்படி கிடக்குது சனியும். அப்படி சந்தேகம் தான் இருந்துட்டு வந்து தென்னம்பால படுத்துக்கிட்டேன். ஆனா கோழி கூப்பிட மாட்டீங்க மாமி அழுகுறாள். ஆரி பிள்ளை செலியே வருது. நான் விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன். செலி கொண்டாடிச்சு. இந்த துப்பத்தை எனக்கு இது தெரியல. பிள்ளைகிட்ட தான் சாண்டை பண்ணிக்கிட்டு போகுது அட்டக்குது. அப்ப நான் அத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லத்த எனக்கு இட்லி சுட்டு கோழியா இருக்கிறேன். ஆறா புண்டவா நீயா கோழியா இருக்கிற ராத்திரி என்ன பண்டா அத கங்காச்சி பண்ணி விட்டுட்டேன். உண்மையா வீட்டு பக்கவா என் மருமகள் உன்னை தொடர்பு குடிச்சுட்டு அடிக்கிறேன். சரி தெரியாது போயிட்டேன். என்னால தவறு 1.5 லட்சமா இருக்கணும் வாரம் போச்சு. அதனால தான்